தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் கிட்டத்தட்ட அதுக்கான வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு முடிவாகி முதலமைச்சர் தேர்வு யாரு யாரு நிதிஷ்குமார் தொடர போகிறாரா, இல்ல நிதிஷ்குமார் இன்னொரு முதலமைச்சரை உருவாக்க போறாங்களா அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் இருந்தாலும் கூட இப்போதைக்கு என்டிஏ அரசு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. இது சார்ந்து நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் சேதுராமன் இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். பீகாருடைய தேர்தல் முடிவுகள் எக்ஸிட் போல தாண்டி ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு விக்டரி அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு. கரெக்ட். நீங்க எது இந்த வெற்றியை உருவாக்கிச்சுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில்? இல்ல, இதுல பல காரணிகள் இருக்கு. விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, ரொம்ப கொஞ்சம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா, நாங்களும் ஃபீல்ட் எல்லாம் போய் செக் பண்ணப்போ என்டிஏ ட்ரெயிலிங்ல இருந்தது. ஏன்னா ஓட்டர்ஸ் கிட்டக்க ஒரு மனச்சோர்வு இருப்பதாக ஒரு ஃபீலிங். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத விட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தான் கூட ஓட்ட போடுவாங்க. ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிற மாதிரி இருக்கும்போது தான் ஓட்டு சதவீதம் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்ற மாதிரி பொதுவா நம்ம யூகிச்சோம். ஆனா ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எல்லா மாநிலங்களையும் விட பீகார் மாநிலம், அதே மாதிரி கொஞ்சம் பஞ்சாப், அதை விட சொல்லணும் சண்டிகர், இந்த மாதிரியான மாநிலங்கள் ஒரு சிலதெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு கூட அரசியல் ஆர்வமும் அவங்களுடைய அரசியல் பங்கேற்பும் மிக மிக அதிகம்ங்கிறத நீங்க பார்க்கணும். இப்போ அந்த வகையில நமக்கு சவுத் இந்தியால எல்லாம் அவ்வளவு எல்லாம் கிடையாது. மேபி கேரளா கொஞ்சம் சொல்லலாம், பட் அதுவும் ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. பட் மற்ற இடங்கள்ல எல்லாம் பெருவாரியாக அந்த மாதிரியாக இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க எப்பவுமே அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்க நிதிஷா இருக்கலாம், லாலு பிரசாத் யாதவாக இருக்கலாம், அதற்கு முந்தைய இந்த தலைவர்களாக எல்லாருமே தொடர்ந்து ஒரு அரசியல் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுவும் ஒரு பங்கேற்பு இருந்து கொண்டே இருந்ததுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ராம்விலாஸ் பாஸ்வான் என அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தல்னு வரும்போது எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு கடந்த தேர்தலை விட இந்த வாட்டி வாக்கு பதிவுங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 67% நினைக்கிறேன், 65% தாண்டி விட்டது, 66% தாண்டி விட்டது. அப்படின்னாக்க என்ன, 2/3 அப்படிங்கிற வாக்குப்பதிவுங்கிறது நடந்திருக்கு. 3ல் 2 பேர் வாக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் கடும் உழைப்பாளிகள். ஆனா அவங்களுக்கு அந்த ஊர்ல சம்பாதிக்கிறத விட, அவங்களுக்கு அங்க வேலை இருக்கும், ஆனா அங்க சம்பாதிக்கிறத விட வெளி மாநிலங்களுக்கு, மகாராஷ்டிராவா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம், தமிழ்நாடுமா இருக்கலாம், எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க போறதுக்கான காரணம் என்ன, வேலை வாய்ப்பை தேடி. இவன் ஆந்திரா, தெலுங்கானா, இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் போறதுக்கான காரணம், அங்க அவங்களுக்கு பணம் ஈட்டும் இது ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. சோ அந்த ஈட்டும் பணத்துக்கு அவங்க ஊருக்கு அனுப்பும் போது அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சிலர் குடும்பத்தோட புலம் பெயர்றாங்க அப்படின்னு இருக்கும்போது, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இதையெல்லாம் புரிந்து கொண்ட என்டிஏ கூட்டணிங்கிறது பல பல முனை முன்னெடுப்புகளை எடுத்தாங்க அப்படிங்கறது பார்க்கணும். முதல் விஷயம், மக்கள் கிட்டக்க சொல்லி ஞாபகப்படுத்திய விஷயங்கள் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள். ஒண்ணு, வீட்டுல ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பீகார் எல்லாம் போனீங்கன்னா ஓப்பன் டெஃபெகேஷன் சொல்லுவோம், வெளியிலேயே பொது வெளியில் மலம் கழிப்பது போன்ற, அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி அளவுக்கு பண்ணிட்டாங்க. காட்டாட்சி அதே மாதிரின்னு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. கடந்த இதுல லாலு பிரசாத் யாதவ், ராபடி தேவி இருக்கலாம், லாலு பிரசாதா இருக்கலாம், அந்த மாதிரி அவர்கள் குடும்பத்தினர் நடத்திய காட்டாட்சி அதை ஞாபகம் படுத்துறதா இருக்கலாம். 3வது விஷயம் பெண்களுக்கான சொத்துல பங்குல இருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான நல்ல நல்ல திட்டங்களாக இருக்கலாம், இன்க்ளூடிங் இப்ப லேட்டஸ்டா ஒரு 10,000 கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்தது. இது என்னன்னா எல்லா தரப்பு மக்களையும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு சேதுராமன் சார். இதுதான் கரெக்ட் இல்ல 10,000 இல்ல, அது கடைசி பிரம்மாஸ்திரம் இல்ல, அது கடைசி பிரம்மாஸ்திரம்னு நான் பாக்குறேன். ஏன்னா அந்த பெண்கள் அனைவருமே இங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, வந்த உடனே 30,000 கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க அந்த தரப்புல இருந்து, தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் தரப்புல இருந்து. அதனால எடுபடலையே. ஆனா இது எப்படி பாக்குறீங்கன்னா, சமையல் உருளையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாவற்றையும் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, வீடு ஆவாஸ் யோஜனால நிறைய பெனிஃபிஷியரிஸ். அப்புறம் அங்க வடநாட்டுல 3 விஷயங்கள் எப்பவுமே பொதுவா தேர்தல்கள்ல பிரதிபலிக்கப்படும்.
பிஜிலி சடக் பானி, அதாவது மின்சாரம், சாலை, தண்ணீர் இந்த மாதிரி இருக்குது. இதுல வந்து ஜல்ஜீவன் மிஷன் கொண்டு வந்து எல்லா வீட்டுகளுக்கும் கிட்டத்தட்ட தண்ணீர் கொண்டு போய் சேர்ப்பதை உத்தரவாதம் கொடுத்து அதை நிறைவேற்றிட்டாங்கிறத பாக்குறோம். சாலைகள் வந்து பிரதான் மந்திரி இந்த இதுல வந்து சடக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலைகளை போடுவது, கிராமப்புற சாலைகள், அது மேம்பாட்டு திட்டத்துல நல்ல நல்ல சாலைகள் போட்டாங்க. மூணாவது பாத்தீங்கன்னாக்க மின்சாரத்தை வந்து அதே மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் கடைசி கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததுக்கான எல்லா விஷயத்தையும் செய்ததுனால இது ஒரு முக்கிய காரணியாகவும் பார்க்கப்பட்டது. சரி, இதெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஈவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மொபைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து இன்டர்நெட் வரைக்கும் எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் சேர்த்தாச்சு. சோ இது வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு போயிடும். ஆனா அப்போ அடுத்த கட்ட நகர்வு, என்னுடைய அடுத்த தேவைகள் அப்படின்னு வரும்போது அங்கதான் காங்கிரஸ் என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா வேலை வாய்ப்பு, அப்புறம் வந்து உங்களுடைய இதை வந்து ஓட்டு பறி போகுது. இந்த ஓட்டு பறி போகுதுன்னு சொல்லும் போது நிச்சயமாக இது ஒரு பேசு பொருள் ஆனது. ஏன்னா அதுவும் அவங்க சொன்ன நம்பர் ரொம்ப பெருசுங்கும் போது கட்டாயமாக இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆனது. ஆனா எங்க காங்கிரஸ் கோட்டை விட்டதுங்கிறத சொல்லுவோம். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்காளர்கள் இறந்து போனார்கள் அப்படின்னு பாக்குறாங்களோ, இப்ப இவங்க சொல்ற கணக்குக்கெல்லாம் அது வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா இறந்து போன வாக்காளர்கள் அதுக்கு ஈக்குவலண்டா புது வாக்காளர்களும் ஆட் செய்யப்பட்டிருக்காங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிறைய வந்து இடம்பெயர்ந்த, புலம்பெயர்ந்து சொல்ல மாட்டேன், இடம்பெயர்ந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம், அட்ரஸ் மாத்தாம இருக்கலாம், அந்த மாதிரியான வாக்காளர்கள் அப்படிங்கிறது ரெண்டு. இந்த மாதிரியாக நீங்க செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னாக்க பெருசா அவங்க ஒன்னும் ரிமூவ் பண்ண மாதிரி இல்ல. இதுலயும் போதாக்குறைக்கு வந்து இந்த ஆதாரை வைத்துக்கொண்டு, இந்த அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு நீங்க வந்து வாக்குரிமையை வந்து அவங்களுக்கு வந்து நிலைநாட்டும் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதுனால அதுலயும் வந்து 2 லட்சம் வாக்காளர்கள் வந்து ஆட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா என்னுடைய இதை வந்து வாக்கு இது போயிடுச்சா இல்லையான்னு கூட பல பேருக்கு இவங்க 50 லட்சம் பேர் இருந்தா கூட அந்த 50 லட்சம் பேர்ல 49 லட்சம் 49 லட்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அதை எங்க போய் பாக்குறது, வேலிடேட் பண்றதுங்கிற எந்தவித விஷயமும் இருந்திருக்காது. அப்படியே நடந்திருந்தால் என்னுடைய கேள்வியானது, இப்போ ஒவ்வொரு எத்தனை லட்சம் பேர் சொல்றாங்க, அப்போ நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் எடுத்துக்கங்க. அத்தனை தொகுதியிலும் அத்தனை பேர் வந்து சொல்லியிருப்பாங்களா இல்லையா, என் வாக்கு இல்ல, இத்தனை பூத்துல இந்த பூத்துலயே இத்தனை 100 வாக்குகள் காணாம போயிருக்கு, நீங்க வந்து பாருங்கிற அளவுல சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஏன் அதெல்லாம் இது வரைக்கும் யாரும் சொல்லல? அப்போ அப்படி நடந்ததாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏதானும் தேர்தலில் இதுல பங்கேற்ற, தேர்தலில் போட்டியிட்ட போட்டியாளர்கள் யாரானும், கேண்டிடேட்ஸ் யாரானும் வந்து இந்த தேர்தல மறு தேர்தல் நடத்தணும், இந்த மாதிரியான ஃப்ராடு நடந்திருக்கு, இதோ பாருங்கன்னு ஆதாரத்தை இது வரைக்கும் இன்னைக்கு காமிச்சாங்களா? அதுவும் குறிப்பா எதிர்கட்சியில இருந்துங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் நடக்கல. அப்போ இவர்கள் வந்து மக்கள் மனதுல ஒரு சந்தேகத்தை விதைப்பது. அகைன் இந்த கேள்வி கேட்டது தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் ஹெல்பிங் டு ரீஎஸ்டாப்ளிஷ் கான்பிடன்ஸ் இன் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இந்த அதே மாதிரி இதுல தேர்தல் கமிஷன் செஞ்ச எஸ்ஐஆரை வந்து ஊர்ஜிதம் செய்யும் விதமா தான் இருந்திருக்குங்கிறத நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். ஆனா அதை சரியாக செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தமும் ஒரு கூடுதல் பொறுப்பும் வந்து தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால அதை நான் வரவேற்கிறேன், அது ஒரு மாற்றுக்கருத்துல. ஆனா தேர்தல் ஒரு கட்சியாக, அரசியல் செய்யும் கட்சியாக அவங்க வந்து முன்னெடுத்தது வந்து அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக மக்கள் மனதுல சந்தேகத்தை விதைக்கணும். இது 2. மூணாவது விஷயம் வந்து RSS அவர்களுடைய களப்பணியானது பீகார்ல பயங்கரமா இருந்தது. ரொம்ப பெரிய லெவல்ல வந்து வேலை செஞ்சாங்க. ஆனா இது வந்து அந்த செய்தி களப்பணி அப்படின்னு சொல்லும் போதுதான் RSSல இருந்து, பாஜகல இருந்து, எல்லோரும் நிதிஷ்குமார்ல இருந்து ஒரு 160 தொகுதிகள்ல தான் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இன்னும் RSS ஒர்க் பண்ணது ஒரு 160 தொகுதிகள் தான் அப்படின்னு ஒரு தகவல். அது எந்த வீக்கான தொகுதி இருந்ததோ அங்கதான் வேலை செஞ்சாங்க. நீங்க வந்து இந்த சொல்லக்கூடிய தொகுதியில எங்க, ஏன்னா நீங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியில வேலை செய்யறதை விட வீக்கான தொகுதியில தான் அதிகம் வேலை செய்யணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதை விடுங்க, இங்க போக்கஸ் பண்ணுங்கன்னு அவங்களோட எனர்ஜியை ஃபுல்லா இந்த பக்கம் சேனலைஸ் பண்ணாங்கிறத நீங்க பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இது இல்லாமல் நீங்க கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே. இப்போ நிதிஷ் நடுவுல வந்து மகாகட்பந்தனுக்கு போனார்னு பார்த்தோம். அதே மாதிரி நிதிஷ் வந்து இந்த INDA கூட்டணிக்கு போனார்னு பார்த்தோம். பாஜக விட்டு திரும்பவும் இங்க வந்தார். ஆனா அன்னைக்கு வந்து அவங்க சொன்னது கரைப்படியாத மனிதர்,
அவருக்கு வந்து எந்தவித பெரிய ஊழல் எல்லாம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் சொன்னதுனால திரும்ப அவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எதையோ வந்து இந்தி கூட்டணியினால மகாகட்பந்தனால வைக்க முடியாத ஒரு சூழல். அதே மாதிரி அவரை வந்து இப்போ பாஜக என்ன சொல்லுவாங்க, மதவாத சக்தி மதவாத சக்தி மதவாத சக்தி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நார்த்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா பீகார்ல மக்கள் வந்து ஹிந்து இதுங்கிறது வந்து கான்சியஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இந்து மக்களுக்கு பொதுவா. அது ஒரு ஓட் பேங்கா வந்து பீகார்ல பாஜக கன்வெர்ட் பண்ணுச்சு. ஆனா சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை ஓட்டு வந்து ஒரு மாதிரிதான் ஸ்பிளிட் ஆச்சு. காரணம் என்னன்னா, தேஜஸ்வி யாதவ்ங்கிற அந்த ஒண்ணு வந்து கம்யூனிட்டி வைஸ் யாதவ் இந்த மாதிரி வந்து பல பல குல்பி இந்த மாதிரி பல கம்யூனிட்டிகள் இருந்தா கூட இந்த கம்யூனிட்டிஸோட வாக்குகள் அப்படிங்கறது நீங்க வைக்கும்போது தேஜஸ்வியோட இதை வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு ஓட்டு பேங்கா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுலயுமே ஒரு ஸ்பிளிட் இருந்ததுங்கிறத பாக்கணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிறுபான்மை வாக்குகளை வந்து நிதிஷ்ங்கிற மனிதரை நோக்கி வந்து நம்ம கொடுக்கலாம் கான்பிடென்டா, இது வரைக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டணியில பாஜக இருந்தாலும் நிதிஷ் தான் முதல்வர் ஆவார் அப்படிங்கிற நோக்கில அவருக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கிறதையும் பார்க்கணும். இந்த மாதிரி இதுலயும் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து எல்லாத்துலயும் அந்த சொன்ன மாதிரி கடைசியா அந்த 10,000 அதை தாண்டியும் அவங்க சொன்னது வந்து 1,00,000க்கு மேல கூட நீங்க வந்து கடன் வாங்கி மற்ற விஷயங்கள்லாம் நீங்க செய்துக்கலாம்னு சொன்னதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு. இன்னொன்னு கடைசி வரைக்கும் இவங்களுடைய மகாகட்பந்தன்ல பெரிய தப்பு பண்ணாங்க. கூட்டணி 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 என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது ராகுலுக்கும் இவருக்கும் தேஜஸ்விக்கும் நடுவில் கூட்டணி. ஏன்னா தேஜஸ்வி தன்னுடைய கூட்டத்துல வந்து எல்லாம் பெரிய மாநாடு மாதிரி நடத்தும் போது அதுலயே வந்து நாயக்குன்னு தன் பேரை தான் போட்டுக்கொண்டாரு தவிர கூட்டணி கட்சிகள்ல அதுவும் குறிப்பா ராகுலோட போட்டோவையோ எந்த காங்கிரஸ் கட்சி தலைவரோட போட்டோவையோ போட்டுக்கலாம். ஒண்ணு, அந்த தேர்தல் சீட்டுங்கிறத வந்து இந்த இதுல எல்லாம் ஈக்குவலா வந்து போட்டியாளர்கள்னு போட்டாங்க. பல இடங்கள்ல வந்து பல இடங்கள்ல நான் சொல்றது 10க்கும் அதிகமான இடம் நினைக்கிறேன். போட்டியாளர்கள் வந்து ஸ்டில் கூட்டணியில் இருந்து கொண்டு எதிரும் புதிரமா போட்டி போட்டாங்கிறதையும் பார்க்கணும். அதுவே இந்த கூட்டணிக்கு ஒரு தவறான சிக்னல். மூணாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க இந்த கூட்டணியில் இருக்கும் கடைசி நாள் என்னைக்கு இன்னைக்கு வித்ட்ராவல் நடக்கணும், கேண்டிடேட்ஸ் வித்ட்ராவல் நடக்கணும்னா அன்னைக்குதான் வந்து கடைசியா சீட் ஷேரிங் இதுவாகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சார் நிதிஷ்குமார முதலமைச்சரா அறிவிக்கிறதுல ஒரு ஒரு சுணக்கம் இருந்துச்சு இல்ல. அமித்ஷா கூட என்ன சொன்னாரு, யார் அதிக இடங்கள்ல வெல்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் டைரக்டா நிதிஷ்குமார சொல்லல. லேட்டரா மோடி தான் நிதிஷ்குமார சொல்றாரு. அப்போ இங்கே ஒரு இழுபறி இருக்கதானே செஞ்சது, யார் முதல்வர். இல்ல அது வேற விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா போன வாட்டியே பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் கம்மி சீட்டு, பாஜக அதிகப்படியான சீட்டு. ஆனா நிதிஷ்குமார ஒரு ஃபுல் டேர்ம் உட்கார வச்சு அழகு பார்த்திருக்காங்க. ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் அவரை வந்து அழகா வந்து ஒரு ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க பாஜகங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு, நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட 75 வயதை வந்து நிறைவு செய்திருக்கும் நிலையில அவருக்கு வந்து இப்போது வந்து உடல் சோர்வு ஏற்பட்டிருக்கிறது, மனச்சோர்வுங்கிறது ஏற்பட்டிருக்கு. மனச்சோர்வு ஏற்பட்டதன் காரணமாவோ என்னவோ தெரியல, அவர் வந்து பொது வெளியில வந்து அவர் வந்து ஒரு பேலன்ஸை லூஸ் பண்றாருங்கிறத நீங்க பார்க்க முடியும். பல இடங்கள்ல அவர் வந்து பொது வெளியில மேடையில நடந்து கொண்ட விவாதங்கள் அதையும் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கிறதையும் நம்ம மறக்க கூடாது. ஆனா அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நிதிஷ் அவர்களை திரும்பவும் ஒரு அரியணையில் உட்கார வைத்து விட்டு மேபி 6 months 1 year அதுக்கப்புறம் வந்து மேபி அவருக்கு வந்து ஒரு ஓய்வு கொடுத்து விட்டு அடுத்த இத தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அது என்னங்கிறத நம்ம பொறுத்து நிதிஷ்குமார் கட்சியில இருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக வைப்பார்களா? அப்படிதான் இல்ல இந்த வாட்டி இல்ல ஏன்னா நீங்க கடந்த முறை வாய்ப்பை வந்து நிதிஷ்குமாருக்கு மொத்தமா கொடுத்தீங்க இல்லையா போன வாட்டி. இந்த வாட்டி ஒரு ஃபேர் இது இருக்கணும். ஆனா நிதிஷ் வந்து கண்டினியூஸா 4 டேர்முங்கும் போது அடுத்த இன்னொரு டேர்மும் வகிக்கட்டும் என்ற நிலையில வேணா கொடுத்துட்டு அப்புறமா அதுக்கப்புறம் வேணா மேபி என்ன சொல்லலாம்னா சரி அதுக்கப்புறம் வந்து we will find another personங்கிற மாதிரி பாஜக தான் பெரியவாரியான கட்சியாக இருக்கும்போது அவங்க அதுக்கான வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அது நடக்குதா இல்ல வேற ஏதாவது சாருடைய கணிப்பா இல்ல உள்வகாரங்கள்ல இது பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில சொல்றீங்களா? இல்ல என்னுடைய கணிப்பு அப்படிதான் சொல்லுவேன். முழுமையா தனிப்பட்ட கணிப்பா சார்? ஏன்னா நேஷனல் மீடியால சரியாக ஒரு 11 மணிக்கு அப்புறமே சிஎம் யாரு நிதிஷ்குமார்னு மோடி அவர்கள் அறிவிச்ச பிறகும்
சிஎம் யாரு அப்படிங்கிறது தான் பெரிய விவாதமாக இல்ல மாறிக்கொண்டிருந்தது. அது அப்படி ஒண்ணும் இருக்காது. ஆனா பாப்போம். என்னுடைய கணிப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஒரு பூடகமா. ஒரு லெவலுக்கு மேல ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். அதே மாதிரி அஹ், இன்னும் பல முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸோ இந்த மகாகட்பந்தன் கூட்டணியில அவங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு பாலிஷ்டு கேம்பெயினை பண்ணாங்கன்னு பாக்கணும். எதிர்த்தரப்புல பாஜகவுக்கு செக் வைக்கிறத கூட ஓரளவு பண்ணாங்க. நிறைய தவறுகள் கடந்த காலத்துல செய்ததெல்லாம் செய்யலன்னு சொன்னோம். ஆனா அதையும் மீறி ஒரு சம்மட்டி அடியாக இது விழுந்திருக்கும் போது எந்த அளவுக்கு தேர்தல் களத்துல பாஜக வேலை செய்திருக்கிறது, அதன் கூட்டணிகள் வேலை செய்திருக்கிறன, நிதிஷ்குமாரோட கட்சியும் பாஜகவும் ஒருங்கிணைந்து எப்படி ஒரு கூட்டணி கட்சியாக வேலை செய்ய வேண்டும் என்பதையும் காட்டியிருக்கு சீம்லெஸ்ஸா அப்படிங்கறதையும் இதுல நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். சோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்தது அங்க இந்த கூட்டணிக்கு யாரு லாலு பிரசாத் யாதவ், இவர் தேஜஸ்வி யாதவோட அவங்களுடைய காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ் மிகப்பெரிய லயபிலிட்டியா இருந்தது. ஏன்னா இவங்க கேட்ட சீட் ஷேருக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்துக்கும் இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கிற நம்பர்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா கூட்டணியில் வந்திருக்கணும் முக்கியமாங்கிறத யோசிக்காம ஏனோ தானோ என்ற ஒரு முடிவெடுத்து இவங்களுடைய ஈகோனால கடைசியில தேஜஸ்வியையும் வரவிடல, இவங்களும் வின் பண்ணல. கடைசியில எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் மொத்தமா தூக்கி இவங்க கையில கொடுத்தா மாதிரி பாஜக நிதிஷ்குமார் கிட்ட கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கும் அடுத்தது அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் எல்லா எலெக்ஷன் கேம்பெயின் இதெல்லாம் பாஜகவை ஜெயிக்க வைத்தவர், திமுகவை ஜெயிக்க வைத்தவர் என்று சொல்லி எல்லாம் ஆஹா ஓஹோன்னு பேசினது தான் ஆரம்பித்த கட்சியிலேயே இவரால பரிமளிக்க முடியவில்லைங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவர் பொறுமையா ஒருவேளை நிதிஷுடன் டிராவல் பண்ணியிருந்தா இந்த நேரத்துக்கு அவருக்கான பல வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருந்திருக்கும். கொஞ்சம் அமைதி காத்திருந்தால். இன்னைக்குள்ள ஒரு ஒரு பிரேக்கிங்கான டைம்ல உண்மையா நீங்க சொன்ன கண்டென்ட்ஸ் உண்மையாவே ரொம்ப ஒரு முக்கியமான நுட்பமா கவனிக்க வேண்டியது. தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. நம்ம அடுத்தடுத்த சந்திப்புகள்ல நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கோபாலகிருஷ்ணன். சந்தோஷம். தேங்க்யூ.